சினிமாவுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணித்தவர் நடிகர் விக்ரம் என்றே சொல்லலாம். சேது, பிதாமகன், காசி, அந்நியன், தெய்வ திருமகள் என அவரது முந்தைய படங்கள்ல வித்தியாசமாக நடித்திருந்தாலும் இப்போது அவர் நடித்துள்ள ஐ படம் அவரது நடிப்பு திறனை இன்னும் உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3 வருடமா இந்த படத்திற்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. மாடலிங், பாடி பில்டர், கூன் விழுந்த கேரக்டர், மிருக மனிதன் என 4 ரோல்கள்ல வித்தியாசம் காட்டி நடிச்சிருக்காரு விக்ரம். ஐ படம் தமிழ் சினிமா வரலாற்றுல மட்டுமில்லாம இந்திய சினிமா வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்கல் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்நிலையில சல்மான் கான் அவர்கள் நடத்தி வரும் பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில நடிகர் விக்ரம் அவர்கள் பங்கேற்றிருக்காரு. அப்போது பேசிய விக்ரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ படத்தின் ஒவ்வொரு ரோலுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னும், பாடி பில்டிங் ரோலுக்காக உடல் எடையை அதிகரிக்க மிகவும் சிரமப்பட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதே போல மிருகம் மற்றும் கூன் விழுந்த ரோலுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரைக்கும் மேக்கப் போட வேண்டியிருந்தது அப்படின்னும், இந்த படத்திற்காக உடல் எடையை திடீரென அதிகரித்து பின்னர் அதே அளவுக்கு குறைத்ததை பார்த்துட்டு என் குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்படின்னும், இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்றும் அவங்க சொன்னதா விக்ரம் அவர்களே சொல்லியிருக்காரு. பின்னர் நான் தான் அவர்களை சமாதானம் செய்தேன் அப்படின்னும், ஐ படம் ஒரு நடிகனா என்னை இன்னும் ஒரு படி உயர்த்திருக்கு அப்படின்னும் விக்ரம் அவர்களே சொல்லியிருக்காரு. சென்னேர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.